Why have you never wear a shirt? The nation wants to know. My wife likes me. I'm joined by two lovely people who I'm going to show you now. Hold on. Just quite thankful like that. Hi there, who's that? Who's that? Video ready. Why have you never wear a shirt? The nation wants to know. My wife likes me. எவ்வளவு பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றதே ஒரு ஹாப்பியான விஷயம் தான் இல்ல. அப்படிதான் வரலட்சுமியும் அவங்களுடைய அப்பா அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல அவங்க துபாயில இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல தான் இருக்காங்களாமா. அங்க அவங்களுடைய டாடி அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. அண்ட் இந்த டைமை ரொம்ப அழகா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் சரத்குமார் அவங்கள பாக்குறதுக்குமே கூலா இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் இட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. I'm joined by two lovely people who I'm going to show you now. Hold on. Just quite thankful like that. Hi there, who's that? Who's that? Video ready. Why have you never wear a shirt? The nation wants to know. My wife likes me. கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, கோழி பிடிச்சதுன்னு அர்த்தம். சரியா? 8 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்ப வருவீங்க மட்டும்தான். எப்படி எப்ப வருவீங்க? வண்டி ட்ரை ஆச்சுனாலும் சரி, என்ன ட்ரை ஆச்சுனாலும் சரி, எப்ப வருவீங்க அது மட்டும்தான். புரிஞ்சுதா? 10 டைம் கடைக்கு போகணும் மகனே, 10 டைம் கடைக்கு போகணும். ஒரு பொருள் மறந்து போன் பண்ணின்னு வச்சுக்கோ, ஒண்ணு கூட ஞாபகம் தெரியாதான்னு வரும். நம்ம பேச பேச கட் பண்ணி பாத்துருப்ப, ஆப்போசிட்ல அவங்க பேச பேச கட் பண்ணுவாங்க. சகிச்சுக்கிட்டுதான் ஆகணும், வழி இல்ல. நல்லா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சோத்து தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன் சொல்லும். நீ எல்லாம் சோத்த தட்டு கூட எடுக்க மாட்டேற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படிங்க. நல்லா பல்ல இருக்குல்ல, தொடையும் தட்டி சவால் விட்டேன். நாளாச்சும் எடுக்கிறதாச்சு, அதெல்லாம் அவனை எடுக்க வைப்பேன்ட்டு. இன்னைக்கெல்லாம் இருக்குல்ல, காலையில நேரமா இருந்துருச்சு, ஜூஸ் போட்டு கொடுத்தேன். வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா? எல்லாம் சொன்னாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி. வீடு கட்டுறதுக்குள்ள ஜட்டி கிழிஞ்சிரும். முடிஞ்சு போச்சுங்க, அப்படி ஆயிரும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா, அவசரப்பட்டு பண்ணிட்டேன். இப்பதான் தெரியுது பாத்தியா, பக்கத்திலேயே வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல உட்கார வச்சு பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும் தம்பி, தெரியுமா? வீட்டுக்கு போய் அடி வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாரும் முன்னாடி அடிக்க மாட்டாள, அது வரைக்கும் சந்தோஷம் தான்.